போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் சட்னி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. மூணு கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 15 சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 5 பூண்டு, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் புளி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லே 3லேருந்து 4 விசில் விடுங்க. நாலு விசில் வந்துட்டு ஏரும் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தவாறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுட்டு இதை பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மையாக அரைக்க வேண்டாம். அதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.